மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அருள் வாசல்கள் திறந்து விடும். ரமலான் மாசம் வந்துட்டாலே அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தின் வாயில்களை திறந்து விடுகிறேன், நரகத்தின் வாயில்களை நான் மூடி விடுகிறேன். இதுல ரஹமத்துடைய வாசல் அல்லாஹ் திறந்ததாக ஹதீசுகளில் பெருமானார் சொல்லுகிறார்கள். நம்மள எத்தனை பேருக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் ஒரு சைடு தலைவலி, எப்ப பார்த்தாலும் எதை சாப்பிட்டாலும் வாந்தி, எப்ப எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி, எந்த தொழில தொடங்கினாலும் முன்னேற்றம் இல்லை, கல்யாணம் பண்ணி 10 வருஷம் குழந்தை இல்ல, தாய் தகப்பன்ற நல்ல ஒரு அனுசரிப்பு முகப்பத்து இல்ல, சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை இல்ல, ஒரு நல்ல வாழ்க்கை என்னால வாழ முடியல. இதெல்லாம் பிரச்சனை தானே. இந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வு என்ன தெரியுமா? நான் ரமலானிலே முந்திய பத்திலே ரஹமத்துடைய வாசல்களை திறந்து விடுகிறேன். இந்த ரமலானிலே நாம் அல்லாஹ்விடத்தை தொடர்ந்து அருள் புரி என்று கேட்டால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒட்டுமொத்த ஒரு முடிவை அல்லாஹ் தஆலா தந்து விடுகிறான். நாம் கேட்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் கேட்பது கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அமர்ந்திருந்தார்கள். சில குஃபார்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்க்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் விபச்சாரம் செய்தோம், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சமையலிலே கொலை கூட செய்திருக்கிறோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? கேட்பது யாரும் முன்னிங்கள் அல்ல, பிற சமயத்தை சேர்ந்த மாற்றார்கள். ரசூலுல்லாஹ், ஏன் கேட்கிறீர்கள்? இல்லை இல்லை, எங்களுக்கும் பாவ மன்னிப்பு உண்டு என்றால் நாங்கள் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம், அதாவது நாங்க நல்லா விளங்கணும், அன்னைக்கு காலம் கொலையை செஞ்சிருவாங்க, அன்னைக்கு காலம் விபச்சாரம் செஞ்சிருவாங்க, ஆனா செய்யறதுக்கு முன்னாடி அல்லது செஞ்சதுக்கு பின்னாடியோ அவங்களுக்கு மூளை வேலை செய்யாது. செய்யறதுக்கு முன்னாடி தப்புன்னு வேலை செய்யாது, செஞ்சதுக்கு பின்னாடி தப்புன்னு வேலை செய்யாது. அப்ப அவங்க என்ன விளங்கிட்டாங்க? நாங்க செஞ்சிட்டோம், எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டா? அவ்வளவு அறியாமை, அவ்வளவு அறியாமை. இன்னைக்கு இந்த உம்மத்துக்கு அறியாமையா இருக்கிறது, கொழுப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கிறது. தொழாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான் என்று தெரிந்திருந்தும் ஒருவன் பள்ளியின் பக்கம் வரவில்லை என்று சொன்னால் அதற்கு பேர் அறியாமையா? அது கொழுப்பு, உடம்பெல்லாம் கொழுப்பு. மேலான